India stands with Israel. Israel is the fatherland, India is the motherland. என்னுடைய மனைவியும் காவி உடையில் தான் வந்திருக்கிறார், உங்களுடைய சட்டை பையிலும் காவிதான் இருக்கிறது. இஸ்ரேல் பிரதமரின் தோளில் தட்டுகிறார், ஆறச் சேர்த்து அரவணைத்துக் கொள்கிறார். அங்கே உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மக்கள் வாழ்வதற்கு மின்சாரம் இல்லை. பிஞ்சு குழந்தைகளின் உயிர்களை சுட்டு பொசுக்கிய அந்த இஸ்ரேல் அரசோடு இந்திய மக்கள் இருக்கிறார்களா? அந்த செய்தியாளர்களை இஸ்ரேல் அரசு சுட்டு பொசுக்கியதே கழுகுகளும் பருந்துகளும் தமிழ்நாட்டை கொத்த வருகின்றன. தமிழ்நாட்டை காக்கக்கூடிய ஒரே கவசமாக நம்முடைய முதல்வர் தான் இருக்கிறார். இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் இஸ்ரேல் அப்படிங்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர். அடுத்தது ஒன்று சொல்றார், இஸ்ரேல் இஸ் தி ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் த மதர்லேண்ட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர். இந்திய மக்கள் அதிர்ந்து போய் பார்த்தார்கள். ஏன்னா இஸ்ரேலின் கைகளில் இரத்தக்கரை படிந்திருக்கிறது. ஒரு போரை அனாவசியமாக உருவாக்கி அதன் மூலம் அப்பாவி பொதுமக்களை தினம் 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 உயிரிழக்க செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டோடு நம்முடைய பிரதமர் சென்று கைகுலுக்குகிறார். இஸ்ரேலின் பிரதமர் புலகாங்கிதமாக சொல்கிறார், என்னுடைய மனைவியும் காவி உடையில் தான் வந்திருக்கிறார், உங்களுடைய சட்டை பையிலும் காவிதான் இருக்கிறது என்றவுடன் நம்முடைய பிரதமர் அப்படி புலகாங்கிதமாக கெக்கலி கொட்டின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த மாதிரி உறக்க சிரிக்கிறார். இஸ்ரேல் பிரதமரின் தோளில் தட்டுகிறார், ஆறச் சேர்த்து அரவணைத்துக் கொள்கிறார் என்கின்ற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல ஒரே ஒரு கேள்விதான் இந்திய மக்களுக்கு இருக்கிறது. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் இஸ்ரேல் அப்படின்னு நம்முடைய பிரதமர் சொல்றாரு. எத்தனை இந்திய மக்கள் இஸ்ரேல் செய்கின்ற அந்த போருக்கு ஆதரவாக நிற்கிறார்கள்? 1,00,000க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்திருக்கிறதே, அதற்கு இந்திய மக்கள் ஆதரவாக இருக்கிறார்களா? இஸ்ரேல் மக்கள் அங்கே உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மக்கள் வாழ்வதற்கு மின்சாரம் இல்லை, இது எல்லாவற்றையும் நிறுத்தி இருக்கிறதே இஸ்ரேல் அரசு, அதற்கு இந்திய மக்கள் ஆதரவாக இருக்கிறார்களா? பசிக்குது, உணவு கொடு என்று அரசாங்கத்திடம் கேட்டபோது அந்த பிஞ்சு குழந்தைகளின் உயிர்களை சுட்டு பொசுக்கிய அந்த இஸ்ரேல் அரசோடு இந்திய மக்கள் இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இந்திய மக்களுக்கு இருக்கிறது. போரினால் காயமடைந்த அந்த எளிய அப்பாவி பொதுமக்களுக்காக சேவை செய்வதற்கு வந்த அந்த மருத்துவ பணியாளர்களை அச்சுறுத்தி இல்லாமலாக்கியதே இஸ்ரேல் அரசு, அதற்கு இந்திய மக்கள் ஆதரவாக இருக்கிறார்களா? அல்லது இஸ்ரேலில் இப்படியான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை உலகுக்கு காட்டுவதற்காக செய்தி சேகரிப்பதற்காக வந்த அந்த செய்தியாளர்களை இஸ்ரேல் அரசு சுட்டு பொசுக்கியதே, அதற்கு இந்திய மக்கள் ஆதரவாக இருக்கிறார்களா? அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ந்து இந்திய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு பிரதமர்கிட்ட கேட்கறதுக்கு, இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் இஸ்ரேல் அப்படின்னா அந்த இரத்தக்கரை படிந்த அந்த கரங்களோடு கைகுலுக்குவதற்கு இந்தியா விரும்பவில்லை, இந்திய மக்கள் விரும்பவில்லை. தன்னுடைய நண்பர்களுக்காக இஸ்ரேலில் மிக சமீபத்தில் வெளியான அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் இருந்து தன்னையும் தன்னுடைய நண்பர்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக மீண்டும் இஸ்ரேலுக்கு பயணம் செய்த ஒரு பிரதமரை இந்திய மக்கள் என்னவென்று அழைக்க வேண்டும்? அதுதான் இப்போது இந்தியா ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கிறது. கோடி மீடியா இஸ்ரேல் பயணத்தை பற்றி கொண்டாடுகிறது. ஆனால் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் எழுந்து நின்று பேசும்போது நம்முடைய பிரதமரின் பெயர் உச்சரிக்கப்பட்ட அந்த நொடியில் இஸ்ரேலின் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்கிறார்கள் என்கின்ற உண்மையை இந்திய மக்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அதனால இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் இஸ்ரேல் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் உடன்படவில்லை என்பதுதான் இந்திய மக்களுடைய வாக்குமூலமாக இருக்கிறது. இரத்தக்கரை படிந்த கரங்களுள்ள ஒரு தேசத்தோடு சென்று கைகுலுக்கி ஆரத்தழுவி அவர்களோடு விருந்து உண்டு திரும்பி வருகிறார் நம்முடைய பிரதமர். வந்தவுடன் நேரடியாக நம்முடைய திருப்பரங்குன்றத்துக்கு வருகிறார் என்றால் இங்கே ஏதாவது ஒரு கலவரத்தை விளைவித்து விட முடியாதா? இங்கே ஏதாவது அந்த மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சுணக்கத்தை உருவாக்கி விட முடியாதா என்று காத்து கொண்டிருக்கின்ற கழுகுகளும் பருந்துகளும் தமிழ்நாட்டை கொத்த வருகின்றன. அதிலிருந்து தமிழ்நாட்டை காக்கக்கூடிய ஒரே கவசமாக நம்முடைய முதல்வர் தான் இருக்கிறார், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் இவர்களுடைய
மத கலவரங்கள் அல்லது மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய சூழ்ச்சிகள், சிந்தனைகள் எதுவுமே எடுபடாது என்பதை மதுரை மக்கள் மீண்டும் நிரூபிப்பார்கள். இதன் மூலமாக தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு மத நல்லிணக்கமுள்ள அரசு, சிறுபான்மையினரையும் பெரும்பான்மையினரையும் ஒரு சேர காப்பாற்றுகின்ற அரசு என்பதை நாம் வருகின்ற பிரதமருக்கு நிரூபித்தாக வேண்டும். நம்முடைய முதல்வர் அதை செய்து காட்டுவார்.